இறைவாக்கு வாழ்வின் விளக்கு. ஆகவே சகோதர சகோதரிகளே, நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த நிலையில் உறுதியாக நிற்க முழு முயற்சி செய்யுங்கள். இவ்வாறு செய்தால் நீங்கள் ஒருபோதும் தடுமாற மாட்டீர்கள். அப்பொழுது நம் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் என்றும் நிலைக்கும் ஆட்சியில் பங்கேற்கும் உரிமை உங்களுக்கு நிறைவாக அருளப்படும். 2 பேதுரு 1 அத்தியாயம் 10-11 திருவார்த்தைகள். சுருக்க விளக்கம். கிறிஸ்தவ அழைப்பின் நற்குணங்களான நற்பண்பு, அறிவு, தன்னடக்கம், மன உறுதி, இறைப்பற்று, சகோதர நேயம், அன்பு இவற்றை அடிப்படையாக கொண்டு நம் விசுவாச வாழ்வை உறுதியான செயல்பாட்டில் வெளிப்படுத்தினால் என்றும் ஆண்டவரின் ஆட்சியில் பங்கேற்கும் வாய்ப்பை பெறுவோம். முழு மனதோடு முயற்சி செய்வோம். ஆமேன்.